ஒவ்வொரு முறையும் ஒரு போர் நிறுத்தம் அறிவிக்கப்படும் போது அமைதி வந்துட்டுது அப்படின்னு உலகமானது ஒரு நிம்மதி பெருமூச்சு விடும். ஆனா திரைமறைவுல நடக்கிற அரசியல் நகர்வுகளை பார்த்தா அது வேற மாதிரி இருக்கு. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கிற நிழல் யுத்தம் இப்போ ஒரு உச்சகட்டத்தை எட்டி இருக்குன்னு தான் சொல்லணும். இப்ப ஈரான் அமெரிக்க போரினால ஈரானோட ராணுவ கட்டமைப்பு முழுமையாக சிதைவடைந்திடும் என்றுதான் உலகமானது எதிர்பார்த்தார்கள். ஆனா அது இப்ப மீண்டும் உயிர் பெற்றிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்க தெளிவாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையில ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் மாதிரி பேச்சுவார்த்தையானது நடந்துச்சு. ஆனா அந்த அமைதி ரொம்ப நாளைக்கு நிலைக்கல. இப்ப ஈரான்ல அமெரிக்கா நடத்திய ஏர் ஸ்ட்ரைக்கில் அந்த பிராந்தியத்துல திரும்பவும் ஒரு பெரிய ஒரு போர் பதட்டமானது உருவாகி இருக்கு. அமெரிக்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சும்மா இந்த தாக்குதலை நடத்தல, எங்களுடைய ராணுவத்தை பாதுகாக்க மட்டும்தான் இங்க தாக்குதலை நடத்தினோம் என்று அமெரிக்கா சொல்லியிருந்தார்கள். ஆனா ஈரான் தரப்புல இருந்து கடுமையான கோபத்தோட சீஸ்பயரை மீறுகின்ற ஒரு தாக்குதலை அமெரிக்கா செய்திருக்கிறார்கள். இதற்கான பதிலடி கண்டிப்பா இருக்குமென்னு ஈரான் தரப்புல இருந்து கோபமா தங்களுடைய ரியாக்ஷனை வெளிப்படுத்தி இருக்காங்க. ஈரானை பொறுத்தவரை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். ஏனென்றா உலகத்தோட ஒரு பங்கு எரிசக்தி இதன் வழியா தான் போகுது. இப்ப அமெரிக்கா அங்கே இருக்கிற ஈரானோட மிசைல் தளங்களை தாக்கி இருக்கிறதா சொல்லியிருந்தார்கள். அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட ட்ரோன் ஒன்று ஈரானோட வான் எல்லைக்கு வந்தப்போ அதனை ஈரான் சுட்டு வீழ்த்தி இருக்கு. இப்படி ஈரானோட வான் எல்லைக்கு வேறு நாட்டினுடைய ட்ரோன் வருவது ஈரானுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்பதை நீங்களே யோசிச்சு பாருங்க. ஈரானோட ஃபாரின் மினிஸ்ட்ரி தரப்புல இருந்து இந்த தாக்குதலுக்கு கண்டிப்பா நாங்க பதிலடி கொடுப்போம் என்பதை உறுதியா சொல்லியிருந்தார்கள். இப்படி இருக்கிறதான் ஒரு எண்ணெய் கப்பல் மீது தாக்குதலானது இடம்பெற்றிருந்த என்ற செய்தியிலும் வெளியே வந்திருந்தது. ஆகவே ஈரான் தரப்பிலிருந்து செமையா கோபத்தில் இருக்காங்க. அதுக்கான பதிலடியை கண்டிப்பா கொடுப்பார்கள் என்பது தெளிவாக தெரிஞ்ச விஷயம்தான். பட் அது எப்படியான பதிலடியா இருக்க போகுது, இதனால் அமெரிக்காவுக்கு எப்படியான இழப்புகள் ஏற்பட போகுது என்பதை நாங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா ஈரான் பதிலடியை கொடுத்தாலும் அமெரிக்கா ஏற்பட்ட இழப்புகளை அமெரிக்கா உடனடியாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சரி, இப்ப அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஈரானின் திடீரென இந்த அளவுக்கு ஆக்ரோஷமா வார்னிங் கொடுக்கறாங்க என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். ஈரானோட உயர்மட்ட தலைவர்கள் வெளிப்படையாகவே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. மத்திய கிழக்கில் இருக்கிற நாடுகள் இனிமே அமெரிக்காவுக்கு கேடியமா, அதாவது சீல்டா செய்யப்பட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். இதோட அர்த்தம் என்னண்டா, அதாவது இதோட அர்த்தம் ரொம்பவே ஆழமானது. மத்திய கிழக்கு நாடுகள்ல அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட 19 இடங்கள்ல ராணுவ தளங்கள் இருக்கு. இதுல 8 இடங்கள் ரொம்ப முக்கியமானது. அதாவது நிரந்தரமான ராணுவ தளங்கள் இருக்கின்ற பகுதியிலும் இருக்கு. பஹ்ரைன், எகிப்து, ஈராக், ஜோர்டன், குவைத், கத்தார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் அதாவது UAE, இந்த நாடுகள் எல்லாத்திலையும் அமெரிக்காவோட ராணுவம் இருக்கு. இவ்வளவு நாளா இந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்காவோட பாதுகாப்பு வலயத்துக்குள்ள, அதாவது பாதுகாப்பான இடமா, சேஃப் கேவினா இருந்துச்சு. ஆனா இப்ப ஈரானோட நிலைப்பாடு என்னண்டா, இந்த நாடுகளை பயன்படுத்தி தான் அமெரிக்கா எங்க மேல தாக்குதலை நடத்தினார்கள், இப்ப நடத்தி கொண்டு இருக்காங்க. இனிமே இதை நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ஈரான் தரப்புல இருந்து சொல்றாங்க. இதை ஏன் அவங்க ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கையா பாக்குறாங்கன்னா, ஈரானோட சுப்ரீம் லீடர் மற்றும் அவங்களோட பாதுகாப்பு வட்டாரங்கள் ரொம்ப காலமா ஒரு விஷயத்தை சொல்லி வந்தார்கள். அமெரிக்கா தன்னோட ராணுவ தளங்களை வச்சு மத்திய கிழக்கை கட்டுப்படுத்துறதுண்டு. ஈரானுக்கு நேரடியான அச்சுறுத்தலை இது ஏற்படுத்தது என்பதுதான் ஈரானோட நினைப்பாக இருக்கு. அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா ஈரானை சுற்றி அமெரிக்காவோட ராணுவ தளங்கள் இருப்பது ஈரானோட பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கு என்பதுதான் உண்மை. இப்படி இருக்கையில ஈரான் தரப்புல இருந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஆனது வெளியே வந்திருந்தது. அதில் என்ன சொல்லியிருந்தார்கள் என்றால், இப்ப காலமானது மாறிடுச்சு, நாங்க இனி அமைதியா இருக்க போறது இல்லையான்னு சொல்லியிருந்தாங்க. அமெரிக்கா இவ்வளவு நாளா மத்திய கிழக்கு நாடுகளை தங்களுடைய தளமா வச்சுக்கிட்டு எந்த ஒரு பயமும் இல்லாம ராணுவ நடவடிக்கைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ஈரான், நீங்க எங்க மண்ணில் வந்து தாக்கினால் உங்களை ஏத்துக்கிட்டு இருக்கிற, அதாவது மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்காவோட ராணுவ தளங்கள் இருக்கு. அந்தந்த நாடுகள் அமெரிக்காவுக்கு அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள். அந்த நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பானது ஏற்படும், நீங்களும் பாதுகாப்பா இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மறைமுகமான ஆக்ரோஷமான ஒரு எச்சரிக்கையை தான் ஈரான் தரப்புல இருந்து கொடுத்திருக்காங்க. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்றா, இந்த 19 ராணுவ தளங்களும் சாதாரணமான ராணுவ தளங்கள் இல்ல. இவ அமெரிக்காவோட ஏர் பேஸ், நேவல் பேஸ் மற்றும் உளவுத்துறை தளங்களா இருக்கு. ஈரான், நாங்கள் ஏவுகணைகளை தயார் செஞ்சு வச்சிருக்கோம், எப்ப வேணாலும் பதிலடியை கொடுப்போம் அப்படின்னு சொல்றதுல ஒரு முக்கியமான உத்தியும் இருக்கு. அது என்னண்டா, இந்த தளங்கள்ல இருக்கிற அமெரிக்காவோட படைகளுக்கு மன ரீதியான அழுத்தத்தை கொடுக்கிறது.
இன்னும் ஒரு பக்கம் பார்த்தா ஈரானோட இந்த எச்சரிக்கை அந்தந்த நாட்டு அரசாங்கங்களுக்கு ஒரு இக்கட்டான நிலைமையை உருவாக்குது. ஒரு பக்கம் அமெரிக்காவுடனான நட்பு, இன்னும் ஒரு பக்கம் பக்கத்தில் இருக்கிற ஈரான் கூட மோதல். இந்த இரண்டுக்கு நடுவுல இந்த மத்திய கிழக்கு நாடுகள் எப்படி பேலன்ஸ் பண்ண போறாங்க என்பதுதான் இப்ப இருக்கிற கேள்வி. ஆக மொத்தத்தில் இந்த அமெரிக்க ராணுவ தளங்கள் இனிமே அமெரிக்காவுக்கு ஒரு பாதுகாப்பு அரணா இருக்க போறது இல்லை. மாறாக ஏதோ ஒரு மோதலானது வந்தா, அதாவது ஏதோ ஒரு நாட்டுக்கு எதிராக இப்ப அமெரிக்கா தாக்குதலை நடத்தினா அந்த நாடுகள், சிம்பிளாக சொல்கிறேன், ஈரானுக்கு எதிரான தாக்குதல் அமெரிக்கா செஞ்சா ஈரான் இந்த நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவ தளங்களையும் தாக்குவார்கள், இந்த நாடுகளையும் தாக்குவார்கள். ஆக மொத்தத்தில் இந்த நாடுகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு சிக்கலா, அமெரிக்காவோட இராணுவ தளங்களையும் அமெரிக்காவோட இராணுவத்தையும் தங்களுடைய நாட்டுக்கு வச்சிருக்கிறதால மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு சிக்கலா முடியும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை தான் ஈரான் வெளிப்படையாக கொடுத்திருக்கிறார்கள். இது வரும் வார்த்தை போர் மட்டுமில்லை, இது பிராந்தியத்தோட பாதுகாப்பையே மாற்றி எழுதக்கூடிய ஒரு பெரிய ஒரு அரசியல் நகர்வாகத்தான் இப்ப அரசியல் வல்லுநர்கள் பார்க்கிறார்கள். இதே நேரத்தில் இஸ்ரேல் விஷயத்துல ஈரானோட நிலைப்பாடு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. இஸ்ரேலை ஒரு கேன்சர் அப்படின்னு ஈரான் தரப்பிலிருந்து கூப்பிட்டு அதோட முடிவு காலம் நெருங்கி விட்டதென்னும் ஈரான் தரப்பிலிருந்து வெளிப்படையா பேசியிருக்காங்க. இதோட சேர்ந்து ஹிஸ்புல்லா அமைப்பும் தன்னோட ஆதரவை தொடர்ந்து கொடுத்து கொண்டே வருகிறார்கள். இஸ்ரேலோட ராணுவத்தை புரட்டி எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். இஸ்ரேல் ஹிஸ்புல்லா போரை எடுத்து பார்த்தால் அதுல FPV ட்ரோன்கள் இஸ்ரேலோட ராணுவத்தை எப்படி வேட்டையாடுது என்பதை நீங்களே தெரிந்து கொள்ள முடியும். எப்படி ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனோட ராணுவத்தை ரஷ்யாவோட ராணுவம் வேட்டையாடுகிறார்களோ அதே மாதிரியே இஸ்ரேலோட ராணுவத்தை ஹிஸ்புல்லா ட்ரோன்களை பயன்படுத்தி செம்மையா வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள். இதனால் இஸ்ரேலுக்கு பாரிய அளவு இழப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கு. இப்ப நாம இந்த வீடியோட ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். அமெரிக்கா ஈரான் போர் நடந்தப்போ ஈரானோட ராணுவ உள்கட்டமைப்பு மொத்தமா அழிஞ்சிருச்சு. அவங்களால இனிமே பல வருஷங்களுக்கு எழுந்து வர முடியாதுன்னு தான் உலகமானது நினைச்சாங்க. ஆனா இப்போ வெளியாகி இருக்கிற லேட்டஸ்ட் உளவுத்துறை தகவல்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட ராணுவ வல்லுநர்களையே அதிர வச்சிருக்கு. அது எப்படின்னா, ஈரானோட மிசைல் மற்றும் ட்ரோன் உற்பத்தி எதிர்பார்த்ததை விட ரொம்ப வேகமா மீண்டும் உயிர் பெற்றிருக்கின்ற உளவு தகவல் வெளியாகி இருக்கு. இது சாதாரணமான விஷயம் இல்லை. போர் முடிஞ்ச கொஞ்ச காலத்திலேயே, அதாவது இப்ப அமெரிக்கா ஈரான் போர் ஆரம்பிச்சு 40 நாட்கள் தாக்குதல்கள் இடம்பெற்று அதுக்கு பிறகு தாக்குதல்கள் இடம்பெறாம அமைதியானது நிலவி கொண்டிருக்கு. பட் நிரந்தரமான அமைதி எப்படாட்டியும் அமைதி நிலவி கொண்டிருக்கு. இப்படி இருக்கையில இந்த கொஞ்ச நாளிலேயே ஈரானோட ராணுவம் மறுபடியும் உயிர் பெற்றிருக்கு. இது சாதாரணமான விஷயம் இல்ல. ஈரான் தங்களோட முக்கியமான உற்பத்தி லைன்களை மீண்டுமே இயக்கிட்டாங்க. எப்படி ஈரானால இதனை செய்ய முடிஞ்சது என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். இதற்கான சில ரகசியங்கள் இப்ப வெளியாகி இருக்கு, அதனை தெளிவா பார்ப்போம். முதலாவது, ஈரானோட பரவலாக்கப்பட்ட உள்கட்டமைப்பு. ஈரான் கடந்த பல வருஷங்களாவே எல்லாத்தையும் ஒரே இடத்திலேயே வச்சுக்கல. நிலத்தடி தொழிற்சாலைகள், குன்றுக்கரையில இருக்கிற மறைவான தொழிற்சாலைகளான அண்டர் கிரவுண்ட் நெட்வொர்க்ஸ் மற்றும் மொபைல் ஏவுகணை தளங்கள், இப்படி அவங்க எப்பவுமே ஒரு ஆபத்து வந்தா சமாளிக்க தயாரா இருந்திருக்காங்க என்பதுதான் உண்மை. அவங்க வச்சிருக்கிற இந்த பேக்கப் தொழிற்சாலைகள் தான் இப்ப ஈரானுக்கு கை கொடுத்திருக்கு. இரண்டாவது, இம்ப்ரவைஸ்ட் ப்ரொடக்ஷன். முழுமையான தொழிற்சாலைகள் அழிந்தாலும் அவங்க கிட்ட ஈரான் கிட்ட இருக்கிற எஞ்சிய உதிரி பாகங்களை வச்சு புதிய மிசைல்களை இப்ப ஈரான் உருவாக்கிட்டாங்க. இது அவங்களோட மிகப்பெரிய ஒரு பலமா பார்க்கப்படுது. மூன்றாவதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே, அதுதான் தொழில்நுட்ப உதவி. சில உளவுத்துறை அறிக்கைகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த மறுசீரமைப்பு வேகத்துக்கு பின்னாடி சீனா மற்றும் ரஷ்யாவோட மறைமுகமான லாஜிஸ்டிக் மற்றும் தொழில்நுட்ப ஆதரவானது இருக்கலாம்னு சந்தேகம் கிளம்பி இருக்கு. இது உண்மையா இருந்தா மத்திய கிழக்கோட அதிகார சமநிலை மொத்தமா மாறப்போகுது என்பதுதான் இதோட அர்த்தமா இருக்கு. இன்னும் ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, ஈரானோட மிசைல் ஏவுகணை தளங்கள், அதாவது லாஞ்சர்ஸ், இந்த போரானது நடக்கும்போது பாரிய அளவு அழிஞ்சிருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப வந்திருக்கிற தகவலின்படி கிட்டத்தட்ட 3/2 பங்கு ஏவுகணை தளங்கள், மிசைல் லாஞ்சர்ஸ் இனிமே உயிர்ப்போட தான் இருக்கு அப்படின்னு தகவலானது வெளியாகி இருக்கு. அதாவது அவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப ரொம்ப கம்மியான பாதிப்பு தான் ஈரானுக்கு இந்த போரில் ஏற்பட்டு இருக்கு. இப்ப இஸ்ரேலோட கவலை என்னவா இருக்கு தெரியுமா? நாங்க அழிச்சதான் நினைச்சது இப்ப மறுபடியும் உயிரோடு இருக்கு. இதுதான் அவங்களோட கவலை. ஈரானோட இந்த ரெசிலியன்ஸ், அதாவது மீண்டும் மீண்டும் வரும் திறமை மேற்கத்திய நாடுகளோட ராணுவ திட்டமிடலையே கேள்விக்குறியாக மாற்றி இருக்கு. அவங்க ஒரு வருஷத்துக்கு நடக்குமென்னு நினைச்சதை ஈரான் வரும் சில மாசங்களே சாதிச்சிட்டாங்க.
அதாவது ஈரானோட ராணுவம் மறுபடி மீண்டெழும்பி வர பல வருஷங்களாகும் என்று நினைச்சதை வெறும் ஒரு சில நாட்கள்லேயே ஈரான் சாதிச்சு காட்டியிருக்கிறார்கள். இதனால தான் இப்போ நடக்கிற அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தையில் ஒரு பெரிய ஒரு சிக்கலானது அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கு. மிசைல்களை தடுக்காம, அதாவது ஈரானோட மிசைல் உற்பத்தியை தடுக்காம வெறும் பேச்சுவார்த்தையால் மட்டும் என்ன பயனானது இருக்க போகுது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஈரான் இப்போ அதிக பலத்தோட பேச்சுவார்த்தை மேசைக்கு வந்திருக்காங்க. அதாவது அமெரிக்கா நடத்திய தாக்குதலால் ஈரானுக்கு பாரிய இழப்புகள் ஏற்படாம இனிமே ஈரானோட ராணுவம் சக்தி வாய்ந்த ராணுவமா இருக்கு. அவங்கள்ட்ட பல அதிநவீனமான மிசைல்கள் இருக்கு. இன்னும் தொடர்ந்து மிசைல்கள் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிகமான ட்ரோன்களையும் ஆயுதங்களையும் வச்சிருக்காங்க. இப்படி பலமான கையோட ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறபடியால் இந்த பிராந்தியத்தோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற ஒரு முக்கியமான திருப்பமா இது இருக்கு. அண்ட் அமெரிக்கா ஈரானோட பேச்சு கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க என்பதுதான் உண்மை. சரி, இப்ப நாங்க இந்த வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இப்ப நாம இவ்வளவு நேரம் பார்த்த விஷயங்களை வச்சு ஒரு தெளிவான புரிதலுக்கு வரலாம். ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னும் ஒரு பக்கம் ஈரான். இவர்களுக்கு இடையில சிக்கி தவிக்கிறது அப்பாவி நாடுகள் தான். அதாவது ஈரானை சுத்தி இருக்கிற நாடுகள். பட் அவர்களை அப்பாவி என்று சொல்ல முடியாது. இரண்டு அமெரிக்காவுக்கு அடிக்கலம் கொடுத்தவர்களை அப்பாவி என்று சொன்னால் கண்டிப்பா நாங்கள் சொல்லுகின்ற தகவல் பொய்யானதாக இருக்கும் என்பதுதான் அர்த்தமா இருக்கும். ஆகவே ஈரானை சுத்தி இருக்கிற நாடுகள் அமெரிக்காவுக்கு அடைக்கலம் கொடுத்த நாடுகள் அப்பாவி நாடுகள் இல்ல. பாகிஸ்தான், கத்தார் என பல நாடுகள் சேர்ந்து இந்த சூழலை சரி செய்ய திரைமறைவில் எவ்வளவோ பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற நிலவரம் அது இன்னுமே சூடாதான் இருக்கு. இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னண்டா, இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு நிரந்தரமான தீர்வை தருமா, இல்ல இதுவரும் காலக்கெடுவை நீட்டிக்கிற ஒரு தற்காலிகமான தந்திரமா? அதாவது இரண்டு நாடுகளுமே தயாராவதற்காண்டி காலத்தை இழுத்தடிச்சு கொண்டிருக்காங்களா? இதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. உண்மையை சொல்ல போனா ஈரான் இப்ப பழைய ஈரானா இல்ல. தங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா மாற்றி ராணுவ ரீதியா இன்னுமே பலமா அவங்க தங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க என்பதுதான் உண்மை. அதே சமயம் அமெரிக்கா தன்னோட உலகளாவிய ஆதிக்கத்தை விட்டு கொடுக்க தயாரா இல்ல. இந்த இரண்டு துருவங்களுக்கு நடுவுல அமைதி என்பது இன்னைக்கு ஒரு காணல் நீர் மாதிரி தான் தெரியுது. இந்த வீடியோ மூலமா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்றா, மத்திய கிழக்குல நடக்கிற இந்த மோதல்கள் வெறும் எல்லை பிரச்சனை மட்டும் இல்ல. இது உலகத்தினுடைய எரிசக்தி தொழில்நுட்பம் மற்றும் எதிர்கால அதிகார அரசியலை தீர்மானிக்க போற ஒரு மிகப்பெரிய ஒரு சதுரங்க விளையாட்டா தான் இருக்கு. ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதியில் இன்னைக்கு இருக்கிற அமைதி நாளைக்கு காலையில என்னவா மாறும் என்பது யாருக்குமே தெரியாது. அப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் பதட்டமானது அதிகரிச்சு கொண்டே இருக்கு. இந்த சூழல் உலகம் முழுக்க இருக்கிற எரிபொருள் விலையையும் வர்த்தக பாதைகளையும், அதாவது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு விதத்துல பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மத்திய கிழக்கில் அமைதி திரும்பணும்னா வெறும் மிசைல்களை தடுத்து நிறுத்தினா மட்டும் போதாது. அங்கே இருக்கிற அடிப்படை அரசியல் சிக்கல்களுக்கு தீர்வு காணப்படணும். அது வரைக்கும் இந்த நெருப்பு அணையாம எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்க போது, பொஞ்சிக்கிட்டு தான் இருக்க போகுது. ஈரானுக்கு மரியாதை கொடுத்து ஈரான் சொல்வதை கேட்டா மட்டும்தான் இந்த இடத்துல அமைதியானது வெறுமை ஒழிய மற்றும்படி ஈரானை அடிப்பணிய வைக்கலாம், மிரட்டி அடிப்பணிய வைக்கலாம் என்று நினைச்சால் தொடர்ந்து இந்த நெருப்பு புகஞ்சு கொண்டுதான் இருக்கு. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்று நம்புறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்றேன்.